பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் ராஜியை வந்து டூயட் சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ராஜி வந்து என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன நீ எது பண்ணாலையும் முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ முதல்ல இங்கே எதுக்காக வந்த, அந்த வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் ஸ்டேஜில் ஆடுற மாதிரி தான் காம்படிஷன் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, நீ தேவையில்லாமல் எதையும் இங்கே பேசிகிட்டு இருக்காத. நாங்கள் என்ன பாட்டு இங்கே போடுறோமோ நீ அந்த பாட்டுக்கு ஆடித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் முதல்ல ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் டான்ஸ் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பாட்டையும் போடுறாங்க. அந்த பாட்டு கேட்ட உடனே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாட்டு வந்து திரும்ப போடுறாங்க ஆட சொல்லி. அது கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவர் ராஜியை வந்து தொடுறதுக்காக போகிறாங்க. ராஜி வந்து தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆடாமல் நிற்கிறாங்க. என்னம்மா நீ நின்றுட்டே இருக்க, ஆடுமா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜி வந்து என்னாலலாம் ஆட முடியாது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏய் நில்லு, நீ என்ன நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலையும் பண்ணிக்கிட்டே இருப்பியா, இங்கேருந்து நீ முதல்ல எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு, நீங்கள் முதல்ல வழி விடுங்க, நான் வெளியில் போகணும், எனக்கு இந்த காம்படிஷன்லாம் பிடிக்கல, நான் குன்னக்குடிக்கே கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ அப்படி இது வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 10 லட்ச ரூபாய் நீ பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் பணமா, என்ன சொல்கிறீங்க? நான் இதுக்காக 10 லட்ச ரூபாய் பணம் கட்டணும்? ஏன் உங்ககிட்ட அக்ரிமெண்ட்னு ஒன்று சைன் வாங்கினாங்கல்ல, அதை நீ ஒழுங்காக படிச்சுக்கலையா? இங்கேருந்து பாதியிலையோ இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனில் யாருக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்க. கடைக்கு போனால் கோமதி பேசுகிற பேச்சு காதில் வாங்க முடியல, அவளை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக காலை வந்து டேபிள் மேலே தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப வலிக்குது போல இருக்குது. வலியால் ஒரு பக்கம் துடிக்கவும் உடனே அரிசி வரங்க. அப்பா என்னப்பா ஆச்சு, கூப்பிட்ருக்கலாம்ல, கூப்பிட்ருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. என்னப்பா நீ பிள்ளைங்க வந்து பெற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாதா? இல்லைம்மா, இப்போல்லாம் பெற்ற பிள்ளைங்கக்கிட்ட வேலை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா ரொம்ப வலிக்குதா, சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லவும், இதில் என்னப்பா கஷ்டம் இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் உங்களை பார்க்கறதுக்கே அதிசயமாக இருக்கும், ஆனால் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குப்பா, பேசாமல் ஒரு காரியம் பண்ணுறீங்களா, கடை பொறுப்பு எல்லாத்தையும் மாமாக்கிட்டேயும் அண்ணாக்கிட்டேயும் ஒப்படைச்சிடலாம், அது மட்டும் முடியவே முடியாதுப்பா, பேசினவாயும் ஆடின காலம் சும்மா இருக்கிறதா சரித்திரமே இல்லை, அந்த மாதிரி எனக்கு எப்போ விகரம் தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு பழகிடுச்சுப்பா, இப்போ ஒரு இடத்துல சும்மா உட்கார சொன்னால் கூட முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. சரிப்பா இருங்க, நான் சுடு தண்ணியில் ஒத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து காலை கீழே வச்சு ஒத்தனைலாம் கொடுத்துட்ருக்காங்க. அரசி நீ நல்லா இருக்கல்லப்பா, சந்தோஷமாக இருக்கல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எதுவாக இருந்தாலையும் இந்த அப்பா கிட்ட தயங்காமல் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா எனக்கு என்ன கஷ்டம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி வராங்க. அப்பாப்பா இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செய்வியா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் எல்லாமே செய், ஆனால் காலையிலேருந்து நீ தூங்குற வரைக்கும் உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக ஒரு வேலை கூட நீ செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அம்மாச்சி வந்து பார்த்த உடனே
கோமதி நில்லும்மா. நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நீ அம்மன் கோயிலுக்கு சாயந்தரமா வந்துரு. இங்க எதையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு என்ன விஷயமா இவங்க அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி இருந்துட்டு பேசாமல் நம்ம கதிர்கிட்டே ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி நாம் போய் அவன் வேண்டான்னு சொல்லலாம் பிடிவாதமாக கிளம்பி வந்தோம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிறதெல்லாம் சொன்னால் அவன் நம்மளை காப்பாற்றுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலையும் பரவாயில்ல, இவங்களால நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. காலிங் பெல் அடிக்குது. பெல் அடிக்கிற சவுண்டை கேட்டோன்னு ராஜி ரொம்பவே பயந்து போகிறாங்க. யாருன்னு பார்த்தா காலையில் காஃபி குடிக்க ஒன்றா உட்காந்தவங்க தான். ஆமாம், டூயட் சாங்குக்கு நீ ஏன்ப்பா டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் வேறு மாதிரி இருக்குன்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே இப்படியெல்லாம் நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நம்ம ஊர்வாக்கில் ஆடுவோங்களே அந்த மாதிரி டான்ஸை நினச்சா இவங்கெல்லாம் ரொம்பவே தப்பான ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்தால் நம்மளால தப்பிக்கவே முடியாது. இவங்களை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நீ பணத்துக்காக வந்திருந்தா இது எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திமதி கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோமதி வராங்க. என்னம்மா வர சொல்லிட்டு அமைதியாக இருக்க, வீடு வீடாகவே இல்லை, நரகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலே ஒப்பாரி சத்தம் தான் கேட்குது. கலகலப்பாக இருந்த வீடு இப்போ வீடு இருக்கிற இடமே தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு மொழியில் உட்காந்துட்டு இருக்காங்க. என் பிள்ளை சக்தி அவன் வெளியில் பார்க்க தான் கம்பீரமாக இருக்கான். குமாருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்கான். குமாருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை உயிரோடையே பார்க்க முடியாது. முத்துவேலும் அந்த குற்ற உணர்ச்சிலையும் அவனும் போய் சேர்ந்துருவான். என்றைக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்ததே இல்லை. இப்போ 2 மருமகளுங்களும் அடிச்சுப்பாங்க போல இருக்குது. ராஜி எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலோ அப்போவே எல்லா நிம்மதியும் போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து குமார் எப்படியெல்லாம் வளர்ந்தானு உனக்கு நல்லாவே தெரியும். குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. கொடுத்த தண்டனை வரைக்கும் போதும். தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் போய் அவர்கிட்ட சொன்னேன்னா என்னை பேகும் கையுமா வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதையும் மீறி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். எப்படி பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க. வேறு வழி இல்லைம்மா, எப்படியாவது ஒன்று பேச, நீ பரவாயில்லம்மா, முடியலன்னு சொன்னால் கூட விதி விட்ட வழின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி காந்திமதி வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறத கேட்கவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமா, ஆனால் என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுமா, இல்லாட்டி வீடே சுடுகாடு ஆகிடும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் இந்த இடத்துலலாம் இருக்க முடியாது, ஆகிறது ஆகட்டும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சரி, லிஃப்ட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் டவுன் ஆகி வந்துட்டுருக்கு. லிஃப்ட்டு ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா அதில் காம்படிஷன் எடுத்துருவங்க 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னும் மாஸ்டரும் இன்னொருத்தரும் வராங்க. என்ன குட்டி கிளம்பிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நான் கிளம்பிட்டேன், நான் குன்னக்குடிக்கே கிளம்பி போகிறேன். இது ரொம்பவே தப்பான இடமா இருக்குது. இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துலலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் போட்டிருக்கல்ல, அது எதுக்காக போட்டேன்னு தெரியுமா? இந்த மாதிரி பாதியிலலாம் கிளம்பி உன்னால் போக முடியாது. இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட உன்னால் நகர முடியாது. இங்கே இருக்கிறது எல்லாமே எங்களுடைய ஆளுங்க தான். நாங்கள் சொல்கிறத தான் நீ கேட்டாகணும். உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இந்த பணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் வந்த இடம் தப்பாக போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்த விட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. உன்னால் எங்களை தாண்டி போகவே முடியாது. அப்படியே போனாலையும் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.